அன்பர்களே வணக்கம். ஆவணி மாத கிரக நிலைகள் கும்ப ராசி அன்பர்களுக்கு எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் வக்ர இயக்கத்திலே தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் வலம் வரக்கூடிய மாதமாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம். உங்கள் உடல் ஆரோக்கியம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இவையெல்லாம் சிறப்பாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்திலே தனவரவுகள் நன்றாக இருக்கின்றன. பொதுவாக வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சனி பகவான் பார்ப்பதன் மூலமாக தடைப்பட்டு அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம். பொதுவாக குருவனுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது அமைவதன் காரணமாக அற்புதமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள், இதன் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி நல்ல நிலையிலே உறவுகள் சுமூகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். நல்ல லாபங்கள் உண்டு. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. பொதுவாக தொழில் சிறப்பாக இருக்கும். எந்த விதமான தொழில் செய்தாலும் அதிலே வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல நிலையை எய்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. மேலும் ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்திலே தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இவரும் உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மேலும் பலவித சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி கட்டக்கூடிய சூழ்நிலையிலே உங்களுடைய கிரக நிலைகள் அற்புதமாக அமைந்துள்ளது. ஆகையினால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த அற்புதங்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம். அரசு சார்ந்த விஷயங்களிலே, வேலையிலே உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் இவையெல்லாம் தவிடுபொடியாக ஆகி நல்ல பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அரசியல் வட்டாரங்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. விவசாயத்துறை சார்ந்த அன்பர்கள் நல்ல பலன்களை அனுபவிப்பார்கள். அழியக்கூடிய பொருட்கள் மூலமாகவும், எண்ணெய் வித்து சார்ந்த விஷயங்கள் மூலமாக நல்ல பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.